இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது குறித்த கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த தொகுப்பை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்குங்க நண்பர்களே. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும், அதே போல் வீட்டில் இருக்கவங்களையும் கடைபிடிக்க செய்யணும். அப்படிங்கிறனால தான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிப்பாக அதை கடைபிடித்து வாருங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தோஷம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது தீட்டு தடங்கு ஏற்பட்டுருது அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவோம், துணியை துவைப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பாத்திரத்தில் உள்ள தோஷத்தை போக்க வேண்டும் அப்படின்னா அந்த அடுப்புக்கறி சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை போட்டு விளக்கும் போது கட்டாயமாக அதில் இருக்க தோஷமானது போய் விடுகிறது அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதே போல் வீட்டில் சுமங்கலி பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது எக்காரணம் கொண்டும் சாப்பிடாமல் தூங்கக்கூடாது. சில பேர் சண்டை வந்துருச்சு, ஏதாச்சும் மனக்கசப்பு அப்படின்னா சாப்பிடாம தூங்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆடவருக்கு, அதாவது அவங்களோட கணவருக்கு வந்துட்டு அது ஆகாது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ராத்திரியில் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, அதுதான் நல்லது. அதே போல் நீங்கள் பூ வைக்கணும், வீட்டுக்காரர் வந்துட்டு பூ வாங்கி தரார், இல்லை நீங்கள் போய் வெளியே பூ வாங்குறீங்க அப்படிங்கும் போது கணவன் இருக்கும் போதோ அல்லது தெய்வ படத்திற்கு முன்னாடியோ நின்று, அல்லது யாராவது சுமங்கலி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கள எதிரில் இருக்கும் போது தான் தலையில் பூ வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமானது உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கும் போது சம்பளம் வாங்கினதுமே பால், அரிசி, உப்பு, பூ, இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிறது வீட்டில் செல்வ கடாட்சத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் பாருங்கள், வளரக்கூடியது, பெருகக்கூடியது, பொங்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம சொன்ன பொருட்கள். இதை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிறது அப்படிங்கும் போது வீட்டில் அந்த செலவீனத்தை குறைத்து நம்ம வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதற்கு உதவும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நம்ம பொதுவாக பார்த்தோம்னா காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற பக்கம் தினமும் இருக்கும். அது வந்துட்டு காக்காய்க்கு வச்சோம்னா மற்ற ஜீவராசிகளும் எடுக்கும், அதுலெல்லாம் எந்த கணக்குமே இல்லை. சில விசேஷ நாட்களில் வீட்டில் வந்துட்டு பெரியவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்கிறோம், திதி கொடுக்குறாங்க, அன்னைக்கெல்லாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கும்போது வைக்கும்போது முதல்ல காக்கா தான் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். மாற்றி பன்றியோ நாயோ வேறு விலங்குகளோ எடுத்துருது அப்படிங்கும்போது அது தோஷம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. எப்போனா விசேஷ நாட்களில் நீங்கள் பெரியவர்களுக்குன்னு போடக்கூடிய படையலை வேறு ஜீவராசிகள் எடுத்து விட்டா தோஷம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முன்னோர்களுக்கு ஏதாவது கடமைகளை தவறி இருந்தால் ஞாபகம் வைத்து அதை செய்வது உத்தமம். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை இருக்காது. இன்னொன்று, காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறமா மற்ற விலங்குகள் சாப்பிடலாமான்னா கண்டிப்பாக அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் எந்த வேலையை செய்கிறதுனாலும் சரி, அந்த வேலையை செய்யும் போது வீட்டை வந்துட்டு சுத்தமாக துடைச்சிட்டு கோமியத்தை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல காரியத்தை செய்யும் போது அந்த இடத்துல எந்த தீய சக்திகளும் இருக்காது. அப்போ அந்த காரியம் வந்துட்டு எண்ணியவாறே ஈடேறும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக்குங்க. ஏன்னா தானம் தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் நிறைய தானங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட சில தானங்களை கட்டாயம் பெண்கள் தங்கள் ஆயுளில் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. இது பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வம்சாவளியில் வரக்கூடிய எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால தான் பெண்களை இப்போ நம்ம சொல்ல போகிற தானங்களை குறைந்தபட்சம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. சரி, அது என்னென்னு பார்த்தா முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு உற்றார் உறவினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீர் அல்லது நீர்மோர் இரண்டும் கொடுப்பதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. தண்ணீர் அல்லது நீர்மோரை வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலமாக அவங்க மனசு வந்துட்டு அமைதி அடையும் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்லப்படுது. அவங்க எந்த எண்ணங்கள்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் அந்த தண்ணீரையும் நீர்மோரையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வயிறு குளிர்வது போலவே அவங்களது மனமும் குளிர்ந்து விடும். அவங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களோடையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதான் அதில் உள்ள ஐதீகமாக இருக்குது. அதே சமயத்தில் கன்னி பெண்கள் வர்றாங்க அல்லது வீட்டுக்கு பெண்கள் வர்றாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்கள் மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கணும். குறைந்தபட்சம் குங்குமமாவது கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுக்குற குங்குமத்தை அவங்க எடுத்து நெத்தியில் வச்சுக்கும் போதே அவங்க கட்டாயமாக நினச்சிப்பாங்க தன்னோட மாங்கல்ய பலம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கணும்னு நினைக்கிறனோ அதே போல் இவங்களோட மாங்கல்ய பலமும் சிறந்து இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
மஞ்சள் கயிறு தானம் பண்ணுறது, மஞ்சள் கிழங்கோட சேர்த்து, அதாவது கோவிலில் வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ரொம்பவே சிறப்பான விஷயம். இதை எந்த கிழமையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் என்னைக்கு கோயிலுக்கு போகிறீங்களோ அன்னைக்கு கொடுக்கலாம், தவறு கிடையாது. அது உங்களோட மாங்கல்ய பலத்தை வந்துட்டு பலமாக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. எனக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நான் வேறு என்ன செய்யலாம் இதில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் மாங்கல்ய தானம் பண்ணலாம். ஏழை பெண்களுக்கு மாங்கல்ய தானம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட மாங்கல்ய பலத்தை வந்துட்டு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் குறிப்பிடப்படுறது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் மாங்கல்ய தானம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு, அந்த மஞ்சள் கயிறு கொடுக்கறதே போதுமானது அப்படின்னும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தவறாமல் செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறது வஸ்திர தானம், அதாவது துணிமணிகளை இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்தல். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு கருதப்படுது. இந்த வஸ்திர தானம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் உள்ளவங்களோட ஆயுள் அதிகரிக்கும், அல்லது அந்த கொடுப்பவர்களோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மறக்காமல் வஸ்திர தானமும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்திடுங்க அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. முடிஞ்சதுன்னா உங்களால் முடிகிறப்பையெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. ரொம்பவே முக்கியமாக பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன் வீட்டை நோக்கி யாராவது வந்து எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அந்த வயிறு குளிர்ற அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த வயிறு குளிர்ந்தது போலவே அவங்களது மனமும் குளிர்ந்து உங்களை வாயார வாழ்த்து விட்டு செல்வார்கள். உங்களது குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் வீட்டுக்கு யாரோ வர்றாங்க எப்படி என்னன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பார்த்ததுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பசி மயக்கத்தில் இருக்கவங்க, கிறக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறத விட வேறு பாவம் வேறு எதுவுமே இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்கள் இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த உணவை. ஏன்னா சக்தியின் வடிவமாக இருக்கவங்க என்றைக்குமே உணவை இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான தானமாக கருதப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை பெண்கள் கர்ப்பமாக இருப்பாங்க, அவங்களுக்கு சீமந்தம் செய்கிறதுக்கோ அல்லது அவங்களோட குழந்தை பேருக்கோ உங்களால் முடிஞ்ச சிறிய உதவியை, அதாவது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 200 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சீமந்துக்கு நீங்கள் வளையல் வாங்கி தந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் போது உங்களது வம்சாவளியில் வரக்கூடிய உங்களது மருமகளோ அல்லது உங்களது மகளுக்கோ புத்திரபாகியமானது தடைப்படவே படாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே போல் காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு பழகுங்க. அந்த கோலமும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவால் போடுங்க. அன்னதானம் ரொம்ப சிறந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன அன்னதானமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத ஈ, எறும்பு இது போன்ற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்டு சொல்லப்படுது. அந்த ஈ எறும்புகளுக்கு எப்படி போய் சேரும்னா, இப்போ இருக்க மாடர்ன் படி வந்துட்டு நீங்கள் கோலப்பொடி வாங்கி போகிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் கொஞ்சமாக நீங்களே வீட்டில் பச்சரிசி மாவு தயார் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன கோலமானாச்சும் காலையில் எந்திரிச்சதுமே போடுங்க. அந்த எறும்பு ஈ எல்லாம் அதை சாப்பிடும். உலகத்துக்கே படியளக்கின்ற பெருமான் உங்கள் வாயிலாக அந்த சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு படியளக்கின்றார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இறைவனுக்கு நீங்கள் ஒரு மீடியமாக அந்த இடத்துல மாறுறீங்க. அப்போ இறையாற்றல் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தானியங்கள் இருக்குது அல்லது காலையில் செய்கிற சாப்பாடு இருக்குன்னா வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு பறவைகளுக்கு வைக்கலாம். அதே போல் கொஞ்சம் பக்கத்தில் தண்ணீரும் வைக்கலாம். இதுவுமே சிறந்த தானமாகத்தான் குறிப்பிடப்படுது. அதனால் நம்ம இப்போ குறிப்பிட்டது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயம் நம்மளை பொறுத்தளவு. இதை கண்டிப்பாக நம்மளால் ஏதாவது ஒன்றை பின்பற்ற முடியும். நம்ம சொன்னது வந்துட்டு ரொம்பவே குறைந்தபட்சம்தான். இதில் உங்களால் எதெல்லாம் பின்பற்ற முடியுதோ கட்டாயமாக பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கர்ப்ப காலத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்படும். அந்த மகிழ்ச்சியாக இருப்பது குழந்தையோட ஆரோக்கியம் சார்ந்ததா மகிழ்ச்சி சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் இரண்டுமே சார்ந்தது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் கர்ப்பமாக இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்களோ அவ்வளவு அந்த குழந்தையானது ஆரோக்கியமாக பிறப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அறிவு கூர்மையுடன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால தான் நம்ம மரபுகளில் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு போன்ற விழாக்கள் அந்த பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது.
7ஆம் மாதமோ 9ஆம் மாதமோ மட்டும் அந்த பெண்களுக்கு வந்துட்டு அந்த வளைகாப்பை செய்யணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்ப்பகாலம் தொட்டு அவர்கள் மனதில் எந்த குறையும் வராமல் அவர்களுக்கு தேவையானதை செய்து ஒரு குடும்பமானது அந்த பெண்ணை பார்த்து கொள்கிறது என்றால் அது அந்த பெண்ணிற்காக அல்ல அப்படிங்கிறதையும் இதோடு சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணின் ஆரோக்கியமும் அதில் வருகிறது. அந்த பெண்ணின் ஆரோக்கியம் கூட கூட அவர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படும், அந்த குழந்தையின் மனநிலையானது சரியாக வளர்ச்சியை அடையும். அதே போல் நிறைய சிறப்புகள் உண்டு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக அறிவு கூர்மையோடு இருக்கும் அப்படிங்கிறதோட சேர்த்து ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எனது நண்பர் ஒருவர் ஜோதிடர். அவர் சின்ன விஷயத்தை, அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் பெண்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி அமைகிறது அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். இப்பொழுதைக்கு குறைந்தது ஒரு 2000 பேத்துக்கு பக்கம் ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்திருந்தாங்க. அதை கடந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் உரையாடும் போது அதை குறிப்பிட்டார். எந்த ஒரு தாய் கர்ப்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, அதே போல் அந்த குழந்தை என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அல்லது எந்த விஷயத்தை அவங்க அடிக்கடி கேட்குறாங்களோ, எந்த விஷயத்தை சிந்திக்கிறார்களோ, அதற்கு தகுந்தாற் போல தான் அந்த குழந்தையின் ஜாதக அமைப்பும் அமைகிறது அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஏதேனும் 1-2 விதிவிலக்கு இருக்கலாம். அது நண்பரின் கூற்றுப்படி அவர் சொன்னது, நான் பார்த்த வரையில் அது உண்மையாக இருக்கிறது அப்படின்னும் குறிப்பிட்டார். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அரசரோட மகன் அரசனாகின்றான், மந்திரியோட மகன் மந்திரி ஆகின்றான். ஒரு ஆசிரியரோட குழந்தை முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆகிறாங்க, ஒரு என்ஜினியரோட பையன் என்ஜினியர் ஆகிறான், ஒரு டாக்டரோட பொண்ணு டாக்டர் ஆகுது. இப்படி நிறைய நம்ம சொல்கிறோம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண் கருவுற்று இருக்கும் பொழுது அந்த தாய் கேட்கக்கூடியவற்றை அந்த குழந்தையும் கேட்கிறது. அந்த தாய் வளரக்கூடிய சூழ்நிலையில் அந்த குழந்தையும் வளர்கிறது. அப்படிங்கும் போது அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அனைத்தையும் அது சார்பாக தெரிந்து கொள்கிறது. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், அபிமன்யு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது சக்கரவியூகத்தை பற்றி கேட்கிறான், எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிறது. ஆனால் எப்படி வெளியே வரணும்னு கேட்பதற்கு முன்னால் அதில் ஏற்படுகிறது தடங்கள் அல்லவா. அப்போ அதுபோல தான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள்னா அது அந்த குழந்தையோட ஆரோக்கியம் மற்றும் மனநிலை சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துகிறது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி அமைகிறது அப்படின்னா அந்த தாய் சிந்திப்பதின் மூலமாக, நல்லபடியாக சிந்திப்பதின் மூலமாக அந்த குழந்தையோட மனநிலையானது அதற்கு தகுந்தாற் போல ஆகிறது. இந்த பிரபஞ்சமும் அந்த குழந்தைக்கு அந்த வரத்தை அருள்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல கஷ்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க கஷ்டப்பட்டாங்க, இன்னும் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் கவனித்து பாருங்கள். அந்த கர்ப்பமுற்ற தாயாகப்பட்டவர்கள் அந்த காலத்திலும் மிகுந்த மனவேதனையை அனுபவித்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த குழந்தையை பற்றிய எண்ணமே இல்லாமல் போயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தன்னோட கஷ்டம் அதிலிருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி நினைத்து கொண்டே இருப்பதன் காரணமாகவும் அந்த குழந்தையின் தலையெழுத்தும் அப்படியே ஆகியிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புகிறது. அதனால தாங்க சொல்கிறது, பெரும்பாலும் வீட்டில் இருக்கின்ற பெண்களை மதிக்கிறது நம்மளோட மரபு. ஒன்று, வீட்டுக்கு வந்த மனைவியை நம்ம தங்க தாம்பலத்தில் வைத்து தாங்க வேண்டும் என்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அன்பை கொடுப்பது அப்படிங்கிறது வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்க வல்லது. அவர்களின் அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து உண்மையான அன்பை வீட்டில் இருப்பவர்கள் காட்டும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய குடும்பம் ஆனந்தமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையின் அந்த வரவு உங்கள் குடும்பத்தை இன்னும் மேம்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிந்துக்கணும். ஆரோக்கியம் சார்ந்து, அந்த குழந்தையின் வளர்ப்பு சார்ந்து, அதோட எதிர்காலம் சார்ந்தும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் கர்ப்ப காலத்தில் பெண்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம மரபில் அந்த கர்ப்ப காலத்தில் அடிக்கடி தாய் வீட்டில் போயிருந்து பார்த்துட்டு வர்றது, கலவை சாதங்கள் செய்து கொடுப்பது, வளைகாப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, இன்னும் வளைகாப்புக்கு அப்புறம் பெண் வீட்டில் கொண்டு போய் விட்டுறது. ஏன்னா பெண்
தனது தாயுடன் இருக்கும் பொழுது அந்த அரவணைப்பை உணர்வாள், இன்னும் ஆனந்தமாக இருப்பால். அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும், அதே போல் அந்த குழந்தையின் எதிர்காலம் நல்லாக இருக்கும் அப்படின்னு உணர்ந்ததன் காரணமாக என்னவோ நமது முன்னோர்கள் இதையெல்லாம் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதனால் அந்த பேறு காலத்தில் வந்துட்டு அந்த பெண்களை வந்துட்டு மகிழ்ச்சியாக வைத்து கொள்வது அப்படிங்கிறது உங்கள் எதிர்கால சந்ததிகளின் எதிர்காலத்தை வந்துட்டு வளமாக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே போல கர்ப்ப காலத்தில் இருக்கின்ற பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் மலம் ஜலம் ஆகியவற்றை அடக்கி வைக்கக்கூடாது. அது அந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத சித்தர்கள் கூற்றிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன விஷயம் நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டியதுன்னா, யார் மறுத்தாலும் சரி, யார் ஆதரித்தாலும் சரி, உண்மை என்னவோ இதுதான். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களோட நலன், அவங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறதும், இந்த சமுதாயத்தோட கட்டமைப்பு, அந்த சமுதாயத்தோட ஒழுக்கம் அப்படிங்கிறதும் பெண்கள் சார்ந்தது தான். அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் தலைமை ஏற்கின்ற பெண் அந்த குடும்பத்தை சரியாக வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கும் போது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களும் ஒழுக்கமாகவும் அதே போல மிகவும் நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். அது அனைவரும் அறிந்த ஒன்றே. நம்ம குடும்பத்திலையும் பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல செய்ய வேண்டியது, நம்ம கலாச்சாரத்தில் இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். அதை பெண்கள் நினைத்தால்தான் மாற்ற முடியும். அப்படிங்கிறனால தான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, காலையில் எழும்போதே வந்துட்டு நம்ம இறைவனோட நாமத்தை ராமா அப்படின்னோ, கோவிந்தா அப்படின்னோ, சிவா அப்படின்னோ, முருகா அப்படின்னோ, விநாயகர் அப்படின்ட்டோ, இல்லை எனக்கு என் குலதெய்வம் தான் வந்துட்டு ரொம்ப பெரியதுன்னு நினைத்தா குலதெய்வத்து பெயரையோ 3 முறை சொல்லிவிட்டு எழ வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைந்தது 3 முறை எழும்போதே வந்துட்டு இன்றைய நாள் நலமாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகள் நினைத்து கொண்டு, அல்லது நீங்கள் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்து அந்த குழந்தைகளை எழுப்பி விடுங்கள். அந்த குழந்தைகளுக்கு அந்த இறைவனின் பெயரை சொல்லி கொடுங்கள். ரொம்ப முக்கியம். முதல் ஆசிரியர் அப்படிங்கிறதே தாய் தான். அதனால தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. சாப்பாடு செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல சாப்பாடை மட்டும், குழம்பு காய்கறி அதெல்லாம் தேவையில்லை, சாப்பாடை மட்டும் இறைவன்கிட்ட கொண்டு போய் வச்சு உங்கள் பூஜை அறையில் வைத்து ஒரு சொட்டு நெய் விட்டு இந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விஷம் எது இருந்தாலும் அகன்று விட வேண்டும். குடும்பத்தில் இருக்கவர்களின் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும்ட்டு இறைவன்கிட்ட வேண்டிக் கொண்டு அதன் பின்னர் அந்த உணவுகளை பரிமாறுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே காலப்போக்கில் மறந்துட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, குழந்தைகள் சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி சாப்பாட்டை கையில் வச்சு இறைவனோட பெயரை, அதாவது உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பெயரை கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டோ, ராமா அப்படின்னு சொல்லிட்டோ, சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டோ 3 முறை சொல்லிட்டு இந்த உணவு கொடுத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு உண்டாக்குங்கள். அந்த ஒரு பிடி சாதத்தை ஓரமாக வச்சிருந்து பின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா அது வெளியே கொண்டு போய் வைக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. நிறைய ஜீவன்கள் அதை சாப்பிட்டு வயிறாரும். அதையெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேரும். இந்த பழக்கமெல்லாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது தான், நம்ம மறந்துட்டோம். இது எந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் இது சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இனிமேல் பழக்கப்படுத்துங்க. அதே போல இரவு தூங்க போகும் போதும் அந்த படுக்கையில் படுக்கும் போது இறைவனின் நாமத்தை 3 முறை சொல்லி, என் சிந்தையில் நீயே இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நல்ல நினைவுகளே வர வேண்டும் அப்படின்ட்டு படுக்கைக்கு போக சொல்லுங்க. இப்போ இதனால என்ன பலன் உண்டாகும்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது வரலும் பழக்கமல்ல. இப்போ இறைவனை எழும்போதும் நினைக்கின்றேன், நான் உண்ணும் போதும் நினைக்கின்றேன், எந்த காரியம் செய்தாலும் இறைவனை நினைக்கின்றேன், உறங்கும் போதும் நினைக்கின்றேன்னா மனசுல துளி அளவும் கெட்ட எண்ணங்கள் வராது. குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களை மேம்படுத்தி கொண்டு வரும் போது, கட்டாயமாக வளர்ந்து நிற்கும் போது அவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு குழந்தை வளர்ந்து ஒழுக்கசீலனாக இருக்கின்றது அப்படிங்கும் போது அந்த குழந்தைக்கு பெருமை இல்லை, அதை வளர்த்த பெற்றோர்களுக்குத்தான் பெருமை. அதிலும் அந்த தாயைத்தான் பாராட்டுவார்கள். நன்கு உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள். அந்த குழந்தை எப்படி வளர்கிறது என்பதை பொறுத்து அந்த பாராட்டுகளும் அந்த இகழ்தல்களும் பெற்றோர்களையே சார்கின்றன. அப்போ அந்த குழந்தையை இந்த சமுதாயத்தில் ஒழுக்கமாக பக்தி மார்க்கத்தில் வளர்க்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எந்த தாயும் கொள்ள முடியாது. அதனால தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இதுவரையிலும் குழந்தைகளுக்கு பழக்காவிட்டாலும் இனிமேல் அந்த பழக்கத்தை உண்டாக்குங்கள். பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் சொன்னால் குழந்தைகள் கேட்பார்கள். அதனால தான் நம்ம சொல்றது.
இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னாலே அந்த குழந்தைகள் வந்துட்டு ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். உங்களால் செய்ய முடியும்னு மனசில் தோணுச்சு அப்படின்னா கட்டாயமாக இறைவனை மனதார நினைத்து கொண்டு இதை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இதை பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள சொல்லுங்கள். எப்பொழுதுமே இறைவன் சிந்தையில் இருக்கும் போது நாம் எந்த தவறான விஷயங்களையும் யோசிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், பிறருக்கு துன்பத்தை இழைக்க மாட்டோம். இந்த சமுதாயம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று நாமும் விரும்புவோம். அதன்படியே இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்று சமுதாயத்தை வாழ்த்திக் கொள்வோம். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உண்மையாகவே பலிக்குமா? யார் சாபம் கொடுத்தால் பலிக்கும்? அந்த சாபம் வாங்கியிருந்தால் அதில் பிராயச்சித்தம் செய்வது எப்படி, அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிற சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் சாபம் பலிக்குமா அப்படின்னா பலித்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதிகாசங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது கடவுளாக இந்த பூமியில் வந்து அவதரித்தாலும் கிருஷ்ணருக்கு காந்தாரி கொடுத்த சாபமானது பலித்தது. அதே போல் திரௌபதி கொடுத்த சாபம் அப்படிங்கிறதும் பலித்தது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். அப்போ உண்மையாகவே மனம் நொந்து ஒருவர் பேசுகிறார், மனம் நொந்து ஒருவர் சாபம் கொடுக்கிறார் அப்படிங்கும்போது அவர்களிடம் உண்மை இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் கொடுக்கின்ற சாபமானது பலிக்கும். இதில் நிறைய பேர் கேட்பதுண்டு, தாய் கொடுக்கும் சாபம் பலிக்குமா, மனைவி கொடுக்கும் சாபம் பலிக்குமா, சகோதரி கொடுக்கும் சாபம் பலிக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர்த்து சொல்லி இவங்க கொடுக்குற சாபம் பலிக்குமான்னு தனித்தனியாக கேட்க வேண்டாம். ஒரே விஷயம், யார் சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். அவர்கள் பக்கம் நீதி இருக்கும் பட்சத்தில், நேர்மை இருக்கும் பட்சத்தில் அவங்க மனம் வருந்தி வயிறெறிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தன்னோட ஆற்றாமையின் காரணமாக தான் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டோமே, எந்த தப்பும் செய்யாத நாம் ஏன் இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தன் மனதிலிருந்து அவர்கள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளுக்கு வைராக்கியம் அதிகம், ஆற்றல் அதிகம். அது அப்படியே பலிக்கும். அதனால தான் சொல்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ கூட இயலாதவர்கள் ஏழை வாழைகளுக்கு வந்து துரோகத்தை செய்து விடாதீர்கள். ஏன்னா அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க வயிற்றில் போய் அடிச்சிடாதீங்க, அவங்க சொல்கின்ற சொல்லானது பலிக்கும் அப்படிம்பாங்க. ஏழை பாழைகள்னு இல்லை, உங்களை ஒருத்தர் நம்பிட்டாலே முழுமையாக நம்பிட்டாலே அவருக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். குடும்பத்திலாகட்டும் அல்லது தொழிலிலாகட்டும் துரோகம் செய்து விடாதீர்கள். துரோகம் செய்தால் செய்கின்ற நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் அது எனக்கான உரிமை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே வாயில் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அவங்க கொடுத்த சாபத்தின் பலனாக நாம் நிறைய விஷயத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்போதைக்கு நம்ம யாரை சொல்லியும் குறைபட்டுக்க முடியாது. அப்போ சாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அக்னி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்னியிலிருந்து எழும்புகின்ற அந்த வார்த்தை அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஆயுதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறது, எந்த காலகட்டத்திலையும் நல்லதையே செய்யுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு விடாதீங்க, தப்பு செஞ்சிடாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்ல காரணம். சரி, ஏதோ அறியா வயசில் தெரியாமல் ஒரு தவறை பண்ணிட்டேன், அதுக்கு விமோக்ஷனம், அந்த சாபத்திலிருந்து விமோக்ஷனம் கிடைக்குமானா அது அந்த சாபம் கொடுத்தவர்கள் உங்களை மன்னித்தால் மட்டுமே அந்த சாப விமோக்ஷனம் கிடைக்கும். சாபம் கொடுத்தவர்கள் உங்களை மன்னித்தால் மட்டுமே, மனதார சரி திருந்தி வந்திருக்காங்க அப்படின்னு உங்களை மன்னித்தால் மட்டுமே அந்த சாப விமோக்ஷனம் கிடைக்கும். இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் ஒன்று உண்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை, சாபம் இட்டுக்கிட்டாங்க, மண்ணை வாரி தூத்திக்கிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மனசார 2 குடும்பமும் சேர வேண்டும் என்று நினைத்து விட்டால் தண்ணி மாற்றிக்கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு அது ஒரு சாங்கிய மாதிரி செஞ்சு திரும்ப அந்த குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இருக்கும். அது வரலும் பேச மாட்டாங்க, அப்புறம் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி மனமொத்து செய்வது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து அந்த சாப நிவர்த்திக்கான முறை அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாபத்தை ஒருவரிடம் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் முறையாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அந்த சாபத்திலிருந்து விமோக்ஷனம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சாபத்தோடையே வாழ முடியுமா அப்படின்னா கட்டாயமாக வாழ முடியாது. அது அடுத்த ஜென்மத்துக்கு கூட சில நேரத்தில் நகர்ந்து போகும். இப்போது அது ரொம்ப பெரிய சாபமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான தெம்பு உங்கள் உடம்புல இல்லை, அதை அனுபவித்தா கூட அதுக்கான பலன் உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க சமயத்தில் உங்களுக்கு அந்த சாபத்தின் பலனானது அடுத்த ஜென்மாவுக்கு கூட நகர்ந்து போகும். அடுத்த ஜென்மத்தை கூட ஆட்டி வைக்கக்கூடியதாக அந்த சாபங்கள் இருக்கும். அதனால தான் முடிஞ்சளவுக்கு
எளியவர்களிடம் வந்து இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட்டிலையாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், அக்கம் பக்கத்தினராகட்டும், அந்த பகை வன்மம் எதுவும் இல்லாமல் அன்பு காட்டி வாழும் பொழுது, மனசார எல்லாமே வாழ்த்தும் போது அந்த ஆற்றலானது உங்களை மென்மேலும் வளர வைக்கும். மனம் எரிந்து மனம் நொந்து வயிறு எரிந்து சொல்லுகின்ற வார்த்தையானது உங்கள் வளர்ச்சியவே தடுத்துவிடும் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வகையில் சாபம் அப்படிங்கிறத நம்ம யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இறை வழிபாடு, யாருக்கும் தீமை செய்யாத குணத்தை வளர்த்து கொண்டால் சாபம் அப்படிங்கிறது நம்மை நெருங்காது. சாபம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் வந்துட்டு ஒரு உறுதியான நிலைப்பாடு, ஒரு தெளிவு இருக்கிறது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சாபம் கொடுத்து விட்டார்கள் என்றால் அது பலித்தமாகாது. உங்களிடம் தவறு இருக்காத பட்சத்தில், ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அதற்கான சாபத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால்தான் அது கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர். இறைவனை பற்றி சிந்தித்தல், இறைவனை பற்றி படித்தறிதல், இறைவனை பற்றி கேட்டறிதல், இது எல்லாமே இறைவனை சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதை நம்ம கட்டாயமாக செய்யணும். அதாவது நம்மதில் ரிஷிகள், ஞானிகள் போன்றவர்கள் இறை தத்துவத்தை மிகவும் எளிமையாக வந்துட்டு நமக்கு புத்தக வடிவிலையோ அல்லது வந்துட்டு அவர்களோட சொற்பொழிவு மூலமாகவோ நமக்கு கொடுத்தருளி இருக்கிறார்கள். கட்டாயம் நமது வாழ்க்கையில் அவைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதலாவதாக நம்ம குறிப்பிடுவது. அடுத்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது சக மனிதர்களுக்கு உதவுவது அப்படிங்கிற அந்த தன்மை எப்போதுமே நம்ம மார்க்கம் வந்துட்டு நமக்கு உபதேசிக்கிறது. நீ நல்ல நிலையில் தான் இருக்கின்றாய், முதலில் அதை நீ நம்ப வேண்டும். ஏன்னா நம்ம இன்னும் வந்துட்டு உயரலைன்னு நினைக்கிறவங்க நம்மை விட கீழே இருப்பவர்களை பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம எந்த நிலையில் நல்ல நிலையில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சக மனிதனுக்கு உதவுவது நம் தர்மம் உபதேசிக்கின்ற மிகப்பெரிய கூறு. அதில் நம்ம என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டும், இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டும். அந்த தர்மம் நம்மை காக்கக்கூடியது அப்படின்னு மறந்துடாதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளுதல், அதே போல முன்னோர்களுக்கான கடமைகளை செய்தல். இந்த காலகட்டத்தில் இதை பெரும்பாலும் யாரும் செய்யறதில்லை, அதை தவிர்த்துட்டோம். தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம், பெற்றவர்களை எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள், அது பெரிய தோஷத்தை உண்டாக்கிவிடும். அதே போல முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யாவிட்டாலும் அதனால் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் அப்படின்னு நமக்கு வழிமுறைகளை சொல்லி வர்றாங்க. அப்ப மூன்றாவதா நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பெரியோர்களை மதித்தல் மற்றும் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தல் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல பல ஜீவன்கள் படைக்கப்பட்டு இருக்கின்றன, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல முடியாத காக்கை குருவிக்கு, நாய்களுக்கு, இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்துட்டு நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும். அதாவது காலையில் எந்திரிச்சமே காக்காய்க்கு ஒருபடி சாப்பாடு, சாயந்தர நேரத்துல நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு, அப்பப்ப இந்த குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் வைக்கிறது அல்லது எதுக்காவது தானியங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் மாபெரிய புண்ணியம். அதாவது எனக்கு இருக்க கர்மாவை கழித்து கொள்ள வேண்டும்னு ஊரு ஃபுல்லா போய் கோவிலா போறோம், ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னா சொல்ல. கோவிலுக்கு போகும்போது நம்மளோட புண்ணியங்கள் அதிகரிக்கின்றன. ஆனால் அதை விட பல மடங்கு நம்மளோட கர்மாக்கள் கழிய வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு நாம் உணவிட வேண்டும். இது நாலாவதா நமக்கு சொல்லித் தருகின்ற விஷயம். ஐந்தாவது மிகப்பெரிய கடமை, ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்கின்றோம் என்ற போது அங்கு இறைவனுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு சூட தீபாராதனை எண்ணெய் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது, அந்த கோவில் அழியாம பார்த்துக்கிறது, இந்த மாதிரி செயல்களில் நாம் ஈடுபடும் போது கட்டாயமாக நமது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐம்பெரும் கடமைகளாகவே இதை நாம் கொள்ளலாம். இந்த ஐம்பெரும் கடமைகளையும் வந்துட்டு முறையாக கடைபிடித்து வந்தால் அவர்கள் மேன்மக்கள் அப்படின்ட்டே நம்ம குறிப்பிடலாம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இதை கடைபிடித்து வாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பம் இன்பம் என்பது ஏதும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தது, போய் சாமிக்கிட்ட வேண்டுறோம், சந்தோஷம் வந்தது, சாமியை நினைக்காம இருக்கோம், இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரணாகதி, எது நடந்தாலும் நீயே அப்படின்ட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம். அப்படிங்கும் போது நமக்கு இன்ப துன்பம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் கோபப்படுவதையோ முன்கோபப்படுவதையோ தவிர்த்து கொண்டோம் அப்படிங்கும்போது, அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழாது. பெரும்பாலுமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அவசரப்படுறனால நம்ம பொறுமை இழப்பதன் காரணமாகவே வருகிறது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? அப்போ பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தால் கோபம் வராதா அப்படின்னு கேட்போம். கோபம் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வந்துன்னா அது தொடர்ந்து கவலைகள், துன்பம் எல்லாமே வந்துடும். கோபப்படுறது நம்ம உடலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த கோபப்படுதலை தவிர்த்து கொள்வோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு இருக்க வேண்டும். நாம் தவறு செய்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டால் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏதும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, சத்தியம் அப்படிங்கிறது வந்துடுது. எந்த இடத்துல சத்தியமானது நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் துன்பத்திற்கு வேலை இல்லை. அவ்வாறு இருந்தாலும் அதை இறைவன் அப்படியே போக்கி விடுவார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இன்றைக்கி 10 ரூபா காசு கிடைக்குது, நாளைக்கு 100 ரூபா காசு கிடைக்குது, அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் 10 ரூபா தான் கிடைக்குதுன்னா நேற்று 100 ரூபா கிடைச்சதே இன்றைக்கி 10 ரூபா தான் கிடைச்சிருக்கேன்னு அங்கலாய்ப்பு படுறதுக்கு பதிலாக இன்று இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார் நம் வாழ்க்கையை வாழ்வதற்குன்ட்டு அந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது, கிடைத்ததை வைத்து அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படிங்கும் போது, அதாவது போதும் என்ற மனம் அது இருக்கிறது அப்படிங்கும் போது வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் துன்பம் அப்படிங்கிறது நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், பிற ஜீவன்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல். அவங்க துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மீது இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக உயரிய சிந்தனை. அது இறைவனுக்கே உள்ள குணம். அந்த குணம் உங்களிடம் விடுகிறது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலகமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவரே முன்னின்று தடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை மன்னிக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளும் தவறு செய்வோம், அதே போல் பிறரும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். அதை மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாயின் கண்டிப்பாக அவர்கள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுவார்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த ஒரு 6 குணம் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக சரணாகதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட பொருள் உணர்ந்து இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு இடமில்லை. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக வந்துட போவது இல்லை. இதை கேட்கும்போது வாக்கியமாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்னதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம பல வருடமாக ஆன்மீக தேடலில் இருக்கோம் அல்லது இறை வழிபாட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள அந்த இறை சிந்தனைகள் அல்லது அந்த ஆன்மீக தேடலில் சரியான பாதையில் தான் செல்கிறோமா, இறைவனை நாம் உணர்ந்திருக்கிறோமா, நம்முள் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் நமக்குள்ள ஒரு ஏக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா எப்போவுமே அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே செய்கிறது கிடையாது. இறைவன் மீது அதீத அன்பு வைப்பதன் காரணமாக அப்படியே சென்று கொண்டிருப்போம். உண்மையாகவே நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு பேசுகிற அந்த தன்மையானது குறைந்திருக்கும். அதாவது முன்னாடி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. தனிமைனா சுத்தமாக கிடையாது, நான் சொல்கிறது கொஞ்சம் அந்த பேச்சுகள் எல்லாம் குறைந்திருக்கும். வீணாக பேசக்கூடிய வாதங்களில் ஈடுபட மாட்டீர்கள். தேவையானதுக்கு மட்டுமே பேசக்கூடிய அந்த தன்மையானது உண்டாயிருக்கும். இன்னொன்று, நமக்குள்ளே ஒரு அமைதி உண்டாயிருப்பதை உங்களால் உணர முடியும். முன்னாடியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அதில் குற்றம் குறை அந்த மாதிரி கண்டுபிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நிதானமாக இதில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு 10-15 வினாடிகள் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கும். இது சரியா, இது தவறா, இது ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த யோசிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பாதையில் தான் செல்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு உண்டாக ஆரம்பித்திருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா நம்ம அரிதாரம் பூசிக்கொள்வதால் வருகின்ற பொலிவு அப்படிங்கிறது வேறு. இயல்பாக ஆன்மீக தேடலில் போகிறவங்க தங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற கவலைகள் அகலும்,
நமக்குள் இருக்கின்ற சந்தேகங்கள் நீங்கி விடுவதன் காரணமாக முகத்தில் ஒரு பொலிவு உண்டாக ஆரம்பித்திருக்கும். அதே போல் நம்ம பேசக்கூடிய பேச்சில் இனிமை உண்டாயிருக்கும். கடுஞ்சொற்கள் பேசுவதை அறவே தவிர்த்து கொண்டிருப்போம். பிறர் புண்படும்படியான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் நாம் பயன்படுத்துவதில்லை. முன்னாடியெல்லாம் நிறைய பயன்படுத்துவேன், இப்போ எல்லாம் சுத்தமாக பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டால் போதும். அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற உயிர்களின் மீது கருணை காட்ட ஆரம்பிப்பது, அன்பு செலுத்த ஆரம்பிப்பது அப்படிங்கிறது. எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாகவே பார்ப்பது. கல், மலை, நாய், அதே போல் குரங்கு, நீங்கள் எந்த உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே இறைவன்தான் அப்படிங்கிற அந்த நிலையில் பார்க்கக்கூடிய தன்மை. அவசரப்படாமல் பேசுகிறது, பொறுமையாக பேசுகிறது, நிதானமாக முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும்போது உண்மையாலுமே நீங்கள் இறை வழிபாட்டில் உத்தமமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தால் கட்டாயமாக நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். எப்போவுமே குரு பக்தி இருக்குது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எப்போவுமே நல்ல வழிகாட்டும். எந்த இடத்துலையும் உங்களை பிறண்டு போக வைக்காது. ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை அப்படின்னாலே நம்பிக்கை தானே. இன்றைக்கி ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எந்த நிமிடம் உறுதியானது அப்படின்னு தெரியாமல் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு உறுதியான நம்பிக்கையை இறைவன் நமக்கு அளிக்கின்றார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்குள்ளே ஏற்பட்டிருக்க மாற்றத்தின் காரணமாகத்தான் இருக்க செய்யும். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படின்னா, உங்களுக்குள்ள அன்பு மிகுதியாகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஆன்மீகத்தில் சரியான பாதையில் செல்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.